ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1025. இங்கு ஒரு மிகப்பெரிய துலாபாரத்தின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எடைக்கு எடை ஆன தங்கம், வைரம் போன்ற தான தர்மங்களை முனி பிராமணர்களுக்கு கொடுத்த கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு முனிவர் துவாரகாபுரிக்கு வந்து சேர்ந்தார். அவர் தேவலோகத்திலிருந்து ஒரு பாரிஜாத மலரை பறித்து கொண்டு வந்து இருந்தார். வந்தவர் நேரே கிருஷ்ணரை கண்டு தான் கையில் கொண்டு வந்ததை அவருக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டார். அப்போது கிருஷ்ணர் பக்கத்தில் அவருடைய அருமை மனைவி சத்யபாமா இருந்தால் அவள் அருகே இருந்தும் அவள் பார்த்திருக்க அந்த மலரை கிருஷ்ணர் மற்றவர் கையில் கொடுத்து விட்டார். இதை கண்ணுற்ற சத்யபாமா வருத்தத்துடன் கண் கலங்கினாள். அழுது புரண்டாள். கண்ணபிரான் அவளை தேற்றிவிட்டு கருட வாகனத்தின் மீது ஏறி அவளுடன் தேவலோகம் சென்றார். சென்றவர் தேவேந்திரன் இடம் பாரிஜாத மரத்தை பெற்றுக்கொண்டு திரும்பிவிட்டார். சத்யபாமா அந்த மரத்தை தனது அரண்மனையில் நட்டுவித்தாள். பின் அன்றாடம் பூக்கும் பூக்களை கொண்டு பகவான் கிருஷ்ணரை அர்ச்சித்தாள். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் மீண்டும் அந்த முனிவர் வந்து சத்யபாமாவை கண்டார். அப்போது சத்யபாமா கூறினாள், நான் மிக மிக பாக்கியசாலி. பகவான் கிருஷ்ணரே என்னுடைய கணவராக பெற்று இருக்கின்றேன். ஆகவே உலகத்தில் யாரும் செய்யாத தான தர்மத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என சத்யபாமா முனிவர் இடம் கூறினாள். அவளுடைய விருப்பத்தினை தெரிந்து கொண்ட முனிவர், தேவி நீங்கள் துலாபாரம் செய்யுங்கள். தராசின் ஒரு தட்டில் உங்கள் கணவரை இருத்தி மறுதட்டில் அதற்கு நிகரான எடை தங்கம் ஒரு சன்னியாசிக்கு கொடுங்கள். அப்படி செய்தால் அது ஒரு உத்தம தான தர்மம் ஆகும் என்றார் அவர். அந்த முனிவர் கூறியவாறே சத்யபாமா தன் கணவனாகிய கண்ண பெருமானை தராசில் அமரச் செய்துவிட்டால் அதற்கு சரியான எடை தங்கம் மற்றும் பாரிஜாத மலர்கள் உடன் துளசி இலைகளையும் வைத்து முனிவருக்கு அளித்து பெரும் மகிழ்ச்சி கொண்டாள் அவள். இதன் பின்பு சத்யபாமா பகவான் கிருஷ்ணரிடம், பெருமானே, எனக்கு இந்த வாய்ப்பை பெற பூர்வ ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரிய கிடையாது என கேட்டாள் அவள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான சத்யபாமா இடம் அதற்கு பகவான் கூறினார், நீ செய்த புண்ணியம் முன் ஜென்மத்தில் தான் என்னது தெரியுமா? கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி விரதம் இருந்து எனது கோவிலுக்கு முன்பு துளசி செடியை வளர்த்து பூஜை செய்து வந்ததுதான் அது. அதன் பயனாக நீ என்னை வந்து அடைந்து விட்டாய். துளசி பூஜையின் மகிமை இன்று உன் வீட்டில் தேவலோக விருட்சமாகிய பாரிஜாதமே வந்துவிட்டது ஆகும் என்றார் அவர். கார்த்திகை மாத ஏகாதசி ஏன் முக்கியமானது என பாமா கேட்டாள். கார்த்திகை மாதத்தில் முன்பு நான் மத்ய அவதாரம் எடுத்து வேதங்களை மீட்டு வந்தேன். ஏகாதசி விரதம் போன்ற விரதம் எனக்கு பிரியமான விரதம் வேறு இல்லை ஆகும். கார்த்திகை ஏகாதசியில் யோக நித்திரை களைந்து எழுந்து அசுரரிடம் போய் அவர்களால் அபகரிக்கப்பட்ட தூய ஞானம் எனும் வேதங்களை மீட்டு வந்த காரணத்தினாலே கார்த்திகை ஏகாதசி முக்கியம் ஆகிவிட்டது. ஏகாதசி விரதம் ஒன்றும் மற்றும் துளசி இலைகளால் என்னை பூஜிப்பது ஆகிய இந்த இரண்டும் அகங்காரம் ஒடுங்கிய எளிய அடக்கமான பக்தியை அளிக்கும் ஆகும். மேலும் ஆடம்பரமான திரவியங்களாலும் நவரத்தினங்களாலும் என்னை மகிழ்ச்சி பண்ண முடியாது. எனக்குரிய பக்திமான் எப்போதும் இந்த அடக்கமான எளிய பக்தியினாலேயே தன் உள்ளத்தை முற்றிலும் எனக்கு அளித்து விடுகின்றான் என பகவான் கிருஷ்ணர் கூறினார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்